கம்பம் நகரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கணவன் மனைவியை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் உள்ள கூலத்தேவர் முக்கு வீதியில் பெண் ஒருவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கம்பம் நகர தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சார்பு ஆய்வாளர் கோதண்டராமன் தலைமையில் விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதே தெருவை சேர்ந்த சித்ரா என்பவர் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது தெரியவந்தது. அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் கஞ்சா விற்பனை செய்வது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கம்பம் நகர் பகுதியிலிருந்து கூடலூர் செல்லும் தோட்டத்து சாலையில் உள்ள மாந்தோப்பில் காவலாளியாக பணிபுரியும் கணவர் ரத்னமணி என்பவருடன் சேர்ந்து தோப்பில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விற்பனையில் ஈடுபட்ட கணவன் மனைவி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரியபாளையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை மதுவிலக்கு அமல்பிரிவு போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி மார்க்கெட் பகுதியில் பெரியபாளையம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் பெரியபாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து சோதனை செய்தபோது அவர்கள் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த 1 கிலோ 200 கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் நிஜந்தன் மற்றும் சஞ்சய் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து குற்றவாளிகள் இருவரையும் ஊத்துக்கோட்டை முதல்நிலை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியில் 2 வெவ்வேறு திருட்டு வழக்கில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி எல்ஜி புதூர் சாலை கெங்கையம்மன் தெருவை சேர்ந்த கோவிந்தசாமி மனைவி புஷ்பா. இவர் குடியாத்தம் பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்தபோது அங்கிருந்த ஒரு நபர் புஷ்பாவிடம் பேச்சு கொடுத்து நூதனமாக அவரிடமிருந்த மணிப்பரிசை திருடி சென்றுள்ளார். இதை அறிந்து பதறிப்போன புஷ்பா அருகிலுள்ள காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்பாடி போலீசார் புஷ்பாவிடம் மணிபர்ஸ் திருடி சென்ற விழுந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகத்தை கைது செய்தனர். இதேபோன்று காட்பாடி சித்த வைத்தியசாலை பகுதியைச் சேர்ந்த பல் மருத்துவமனை நடத்தி வரும் ரவிக்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடிய திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சையத் அலி என்ற வாலிபரை வாகன தணிக்கையின் போது போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து காட்பாடியில் வெவ்வேறு திருட்டு வழக்கில் கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா தேசிய நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கான்ட்ராக்டர்களிடம் இருந்து லஞ்ச பணம் பெறுவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று மாலை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது கணக்கில் வராத ரூபாய் 1,38,000 பணம் கைப்பற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை பரமக்குடி சேதுபதி நகரில் தங்கியிருந்த சுரேஷ் பாபு அறையை சோதனை மேற்கொண்டபோது கணக்கில் வராத பணம் 3,03,300 மற்றும் முக்கிய அலுவலக ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் இது தொடர்பாக புகார் கொடுக்க முன் வர வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு தொலைபேசி எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.